அந்தபடியே முந்திய மனிதனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமா அல்லது உயிருள்ள ஆத்துமா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்திய ஆதாம் அல்லது ஆங்கிலத்திலே த லாஸ்ட் ஏடம் என்று இருக்கிறது. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி ஆதாம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம் நான் முடிஞ்சா கீழே வந்து அவங்க ஒவ்வொருவருக்கும் கை கொடுத்து நான் சொல்லுவேன், சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்காய், அண்ணன், அக்கா, அம்மா, ஐயா, ஒவ்வொரு பாட்டு நான் சொல்லுவேன். என்ன சொல்வேன் தெரியுமா? உங்களை குறித்த தேவனது பரிபூர்ண சித்தம், விருப்பம், திட்டம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக. இப்போ நாம் அந்த முதலாமுடைய சாயலிலே இருக்கிறோம். கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவின் சாயலை போன்று அல்லது கிறிஸ்துவை போன்று, the perfect image of Christ, அவரை போன்று நாம் மாறிவிட வேண்டும் என்பதே தேவனுடைய இறுதியான, முழுமையான, முடிவான, உச்சகட்டமான விருப்பம், சித்தம், அவருடைய நோக்கம். இதை நாம் எங்கே பார்க்கிறோம்? இப்ப நான் 45ஆம் வசனம் பார்த்தோம். அந்த 45க்கு பிறகு உள்ள வாசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன அந்த கருத்து அதுல இருக்கும். ஆவிக்குரிய உடல் முந்தினது அல்ல, மனு உடலே முந்தியது. ஆவிக்குரிய உடல் பிந்தியது. முந்திய மனிதன் இப்பூ உலகிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணிலிருந்து உண்டானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும், அதாவது நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவர்களே. ஆனால் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போறார் பாருங்க. எங்க போறார் பாருங்க. அப்படியே ஹோலி கிரவுண்ட்ல, மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ள. மேலும் மண்ணுடைய சாயலை நாம் கொண்டிருக்கிறது போல, அணிந்திருக்கிறது போல, தரித்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் கொண்டு வர்றார் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாவம் செய்ததினால் ஆகாமை புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? இன்னைக்கு நம்ம பாவம் செய்ததால் பாவியாகவில்லை, பாவியாக இருப்பதால் பாவம் செய்யறோம். புரியுதா? நல்லா புரியுதுங்க. We are not sinners because we sin. We are sinners so we sin. புரியுதா உங்களுக்கு? இன்னொருக்க சொல்லணுமா? புரியுதுல்ல உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான சத்தியம். சோ நம்ம ஆதாமுடைய சாயலில நம்ம விரும்பணுமோ விரும்பலையோ, நம்முடைய விருப்பத்துக்கு எதிராக நம்ம அவனுடைய சாயல் நம்ம மேல விழுந்துருச்சு. இப்போ அந்த கடைசி ஆதாம், அவன் முதலாவதான், இப்போ கடைசி ஆதாம் கிறிஸ்து, அதை எப்படி நம்ம மேல விழுந்துச்சோ அப்படியே இவருடைய சாயலையும் நாம் தரித்துக் கொள்வோம். என்ன பாருங்க, இதை விட நமக்கு என்ன ப்ராமிஸ்? வாக்குத்தத்தம், புத்தாண்டு வாக்குத்தத்தம், ஜூன் மாத வாக்குத்தத்தம், அப்பா இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், என்று முதல். இதாங்க பைபிள் இருக்க. இன்று முதல்னா என்று முதல் அதான் இங்க இருக்கு. சும்மா தேவையில்லாம இந்த கேலண்டரை நிரப்புற வேலை, மக்களை ஏமாத்துறது. கிறிஸ்தவங்களை மாதிரி ஏமாறுறவங்க உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. அன்னைக்கு ஆதாம ஏவாள் ஏமாந்தா, ஏவாளை தொடர்ந்து ஆதாம ஏமாந்தான். இன்னைக்கும் சகோதரிகள் நீங்க தான் முதல்ல ஏமாறுவீங்க. இன்னைக்கு உள்ள பிரசங்கமாரு முதல்ல ஏமாறுறது நீங்க தான். நீங்க ஏமாந்துட்டு அவங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் ஏமாளிங்களாக்கிறீங்க. இதுதான் நடக்கிறது. நான் சொல்லுகிறது ஒரு வார்த்தை கூட நான் திருப்பி எடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை. பச்சையா சொல்றேன், அவ்வளவுதான். யாரும் சவால் விட்டு இந்த செய்தியை என்னிடத்துல இருந்து நீங்கள் திருப்பி இதை நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்க வரும் பொழுது திறமையோடு வர வேண்டும். இதான் பைபிள், இதான் பிப்ளிக்கல் ட்ரூத். நாம் அவரை போல மாறுவோம். இதைத்தான் எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்திலே பவுல் அழகாக எழுதுகிறார். நாம் கிறிஸ்துவின் நிறைவான பூரண வளர்ச்சி
அடையும்படி, that we may attain the full measure of the stature of Christ. என்ன வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக எந்த தியாலஜியனால இப்படி எழுத முடியும், பேச முடியும், சொல்ல முடியும்? அவருக்கு கிடைத்தது. அவர் இதெல்லாம் நிருபங்களா எழுதியிருக்கிறாரு. கற்றுக்கொண்டதல்ல, பெற்றுக்கொண்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபங்களில் எழுதியது அவர் கற்றுக்கொண்டதல்ல. நான் மனிதர் மூலமாக அதை கற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. கற்றுக்கொண்டதல்ல, பெற்றுக்கொண்டது. அப்பம் விற்குதலை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுவேன். வேற யாருக்கும் அந்த ரெவல்யூஷன் கொடுக்க முடியாது. பேதுருவால கொடுக்க முடியாது. பேதுருவை நான் குறைச்சி சொல்லல. அது பவுல். ஆண்டவர் வந்து பேதுரு கையில சாவியை கொடுத்தாரு. ஆனா பவுல் கையில தான் பேனாவை கொடுத்தாரு. அது ஒரு நோக்கம் உண்டு. பேதுரு கையில பேனாவை கொடுக்கல. நீ கதவை தர, பட் அவன் உட்கார்ந்து எழுதுவான். எழுத வேண்டியது அவன். ஏன்னா அவன் பெற்றுக்கொண்டான், மனிதர் மூலமாக அல்ல. நான் அவனை சந்தித்தேன், ஓடிட்டான். அரேபிய வனாந்தரத்திலே போய் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அவன் தனித்திருந்து என்னிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். அளவுக்கு மீறி அவன் மேல் நான் வெளிப்பாடுகளை வீசினேன். அதனால அவன் பெருமை அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவனுக்கு ஒரு முள்ளையும் நான் கொடுத்து வச்சேன். ஏன்னா அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இங்க அவன் எழுதுனது கம்மி. இன்னும் எவ்வளவோ வெளிப்பாடுகள் அவன் பெற்றான். ஆனா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அவர்கிட்ட அதை கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா நாமே அறியப்பட்டிருக்கிற விதமா நம்ம அறிந்து கொள்வோம். இனி நமக்கு புதிய வெளிப்பாடுகள் அங்க போய் தேவைப்படாது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அப்படியே முழிக்கிறீங்களா என்ன? பாஸ்டர் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு நடத்துற ஸ்தோத்திர கூட்டத்தில் இவர் என்ன பேசுறாரு? இதாங்க உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடும் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்கள் முன்னால் நான் வைத்துக் கொண்டு இருக்கிறேன். இதை எப்படி அவரு நமக்கு கிறிஸ்துவின் முழு வளர்ச்சிக்கு நம்மளை கொண்டு வர்றார் தெரியுமா? 2 ஏதுக்கள் மூலமாக கொண்டு வருகிறார். ஒரு ஏது என்ன தெரியுமா? நமக்கு அவர் வரங்களை அருளுகிறார். அந்த எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 7ஆம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனவருக்கு தந்தருளின வரங்களின்படியே அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. இத ரோமர் 12ஆம் அத்தியாயத்துல கிருபாவரங்கள், ஆங்கிலத்துல charismatic gifts. ரோமர் 12ல மட்டும்தான் அது கிருபா வரங்கள் என்கிற பெயரை பெற்றுள்ளது. charismatic gifts, கிருபா வரங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்துல 9 வரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவைகளை வரங்கள் என்று சொல்லுவதை விட ஆவியின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். ஆவியின் அனுக்கிரகம், ஆங்கிலத்திலே manifestation of the spirit, ஆவியின் வெளிப்பாடு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்ற நல்ல செய்தி என்ன தெரியுமா? இங்க வரம் பெறாத யாருமே இங்க இல்லை. நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நீங்க எல்லாருமே வரம் பெற்றவர். ஒவ்வொருவருக்கும் ஈச் ஒன் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 5 இருக்கும், அல்லனா 2 இருக்கும், அல்லது 1 இருக்கும். புரியுதா? none with none, ஒன்றுமில்லாமல் ஒருவரும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் வரம் பெற்றவங்க. அதனால தான் சில நேரம் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். காஸ்பல் மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் நடக்கும். அப்போ அதில் போட்டிருப்பாங்க பிரசங்கியார் பேருன்னு போட்டு வரம் பெற்ற ஊழியர்னு போட்டிருப்பாங்க. எனக்கு இது என்னடா அது வரம் பெற்ற ஊழியர்? வரம் இல்லாத விசுவாசியே கிடையாது. இப்போ கொஞ்சம் உங்களை நோண்டுறேன் இப்படி லேசா. வரம் இல்லாத விசுவாசியே கிடையாது. இவர் வரம் பெற்ற ஊழியர். விசுவாசியே எல்லாருக்கும் வரம் இருக்கும்போது பிறகு அவருக்கு வரம் பெற்றனது எதுக்கு சொல்லணும்? இது தலையில்லாத மனுஷன் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் வரம் உண்டு. வரம் இல்லைன்னா நீங்க எப்படி கிறிஸ்துவின் சரீரத்துல இந்த உடல்ல எப்படி நீங்க அங்கமாக இருந்து நீங்க செயல்பட முடியும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடு நியமிக்கப்பட்டுள்ளது. தலையானது காலை பார்த்து வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரியா? காது கண்ணை பார்த்து அல்லது காது மூக்க பார்த்து நீ எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. எல்லாரும் தேவனுக்கும் தேவை,
நாமும் ஒருவருக்கொருவர் தேவை. இது ஒன்று. அடுத்தது எபேசியர் 4:13 பார்த்தீங்கன்னா, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் அவர் ஏற்படுத்தினார். எதுக்கு? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு சபையாரை கொண்டு வருவதற்காக. அப்ப இந்த முதல்ல நான் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல சொன்னது கிஃப்ட்ஸ் டு men, மனிதருக்கு வரங்கள். இரண்டாவது சொன்னது மனிதராகிய வரங்கள். ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ஸ் டு men, செகண்ட்லி கிஃப்ட்ஸ் as men. இந்த கிஃப்ட்ஸ் டு men எல்லாருக்கும் உண்டு. பட் கிஃப்ட்ஸ் as men அது ஒரு சிலருக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்க தான் பிரத்யேகமாக தேவனுடைய திருச்சபையில அவர்கள் செயல்படுவதற்காக கூடுதல் கிருபைகளோடும் வரங்களோடும் இயல்புகளோடும் பலத்தோடும் அபிஷேகத்தோடும் அவர் பயன்படுத்தி வருகிறார். சரியா? நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், அதை இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். நான் உங்களை சிலர்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறீங்க. The ministry of every minister is to make every believer a minister. தமிழ்ல சொல்றேன். ஒவ்வொரு ஊழியக்காரனின் ஊழியமும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியனாக மாற்றுவதாகவே இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசியையும் ஒரு ஊழியனாக மாற்றுவதே ஒவ்வொரு ஊழியக்காரனின் ஊழியமாக இருக்க வேண்டும். நாங்கெல்லாம் ஊழியக்காரர், நீங்கெல்லாம் சோம்பேறிகள், அப்படி இல்லை. எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைக்கும் பொழுது, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? இல்லை. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன். வேறு வார்த்தைகளில் சொன்னால், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ஆசீர்வதிப்பேன்கிறது அங்கே இல்லவே இல்லை, அது வேற உபதேசம். ஆண்டோட்ட வாங்க, எல்லா ப்ராப்ளம் துவங்க தான் செய்யும். ஆண்டோட்ட வந்தா, என்னிடத்தில் வாருங்கள், உங்களை நான் ஆசீர்வாதமாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். நல்லா கவனிங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது ஏதோ ஒரு விதத்துல அண்டை வீட்டாருக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது, அருகாமையில் உள்ள அயலக வீடுகளுக்கு கிராமங்களுக்கு செல்லுவது, பேச முடியாவிட்டால் சுவிசேஷ கைப்பிரதிகளை முடிந்த இடங்களிலெல்லாம் போய் விநியோகிக்கிறது. பிரதர், இப்போல்லாம் ட்ராக்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க, தூக்கி எறிஞ்சிடுறாங்க. என்ன செய்வாங்க? அந்த பேப்பரை அப்படி கசக்கி, நீங்க கொடுக்குற அந்த பேப்பரை டிராக்டை அப்படி கசக்கி உங்க முகத்துல எறிவாங்க. பேப்பர் பால் எரிஞ்சு யாராவது சாவானா? உங்களை கொல்ல முடியுமா? பேப்பரை எரிஞ்சு கொல்ல முடியுமா? மிஞ்சி போனா அதானே செய்வான். மிஞ்சி போனா அதானே செய்வான். அல்லது உங்க முன்னாலே கிழிப்பான். பரவாயில்லையே, அவன் தான் முதல்ல மறந்துருமோ. யார் அதிகமாக சுவிசேஷத்தை எதிர்க்கிறார்களோ சரித்திரம் சான்று சொல்லும், சபை சரித்திரம் சான்று சொல்லும். யார் அதிகமாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் அதிகமாக சுவிசேஷத்தை எடுத்துரைப்பவர்களாக மாறுவார். The fiercest opponents of the gospel would become the most powerful exponents, proponents of the gospel. இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளும். நான் இப்பொழுது பேசுகிற இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. இது ஆண்டவருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் யூடியூப்ல பதிவேற்றம் பெறும். நான் ஒரே நேரத்தில் நீங்க இதை புரிஞ்சுக்க முடியாது, ஆனா நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா பாலை கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு வரல. அந்த காலத்துல பாலாவது கிடைச்சது, இப்போ பால்ல தண்ணி ஊத்துறாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பால்ல தண்ணி ஊத்துனாங்க. இப்போ அதுவும் மோசமாயிடுச்சு. பால்ல தண்ணி ஊத்தல, தண்ணியில பால் ஊத்துறாங்க. வாட்டரி மில்க் போய் இப்ப மில்கி வாட்டர் வந்துருச்சு. புரியுதா? புரியலையோ? புரியுதுல்ல? அப்பதான் சமைக்குது. இப்ப இன்னும் பாஸ்டர் ஸ்பூன் ஃபீடிங், கரண்டி வச்சு வச்சு கொடுத்துட்டு இருக்கணும். மாம்சத்தை சாப்பிட வேண்டிய டைம்ல பாலை கூட உங்களுக்கு குடிக்க முடியலன்னு எச்சரிக்கிறேன். ஸ்பூன் ஃபீடிங்ல ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா
அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி நான் தீர்க்கதரிசனம் சொல்லட்டுமா? டியூப் ஷீடிங். குழாய் வழியாக தான் போகும் அடுத்த ஸ்டேஜ். நிறைய பேருக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ஐசியூவில் இருக்கிறீங்க. சர்ச்சு வந்து ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. சர்ச்சு வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது. சர்ச் வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் சோல்ஜர்ஸ் டு பி சென்ட் இன்டு தி பேட்டில்ஃபீல்ட். போர்க்களத்திற்கு விசுவாசிகளை பயிற்றுவித்து அனுப்புவதற்கு திருச்சபையானது பயிற்சிக்களமாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி a training ground. ஏன் இவ்வளவு ஆவேசத்தோட பேசுறீங்க? எங்க பாஸ்டர் உங்களுக்கு எதுவும் கோபமா? இல்ல, ரொம்ப பிரியம். அதான் வந்தேன். ஏன்னா எங்க கல்லூரி வளர்ந்து உருவாக்கின ஜெபக்குழுவினர் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்த ஒரு ஆச்சுது. ஸோ அந்த பாசம், அந்த ரத்த பாசம், அதனால தான் வந்தேன். ஏன்னா அவர் எனக்கு தெரியும், அவருடைய இதய துடிப்பு என்னன்னு தெரியும். எவ்வளவு பெரிய சபை வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு கேள்வியே கிடையாது. அவருடைய இதய துடிப்பு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இன்னைக்கு இந்த செய்தி கொடுக்க வந்தேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களை அழைத்த இந்த அழைப்பு மிகவும் பெரியது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வரும்படி, இந்த கிறிஸ்துவை போலங்கிற இந்த பொருள்ல 1972 வருஷத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் தஞ்சாவூரிலே பண்டிதர் தோட்டம் என்கிற ஒரு வளாகத்தில் ஆண்டுதோறும் ஆண்களுக்கென்று ஆசீர்வாத முகாமும் பிளஸ்ஸோ, பெண்களுக்கென்று உயிர்மீட்சி முகாமும் ரிவைவோ நடத்தி கொண்டிருந்த சரித்திரத்தை உங்களிலே முதியோர் பலர் அறிந்திருப்பீர்கள். அதிலே 1972 ஆண்டு நான் பிரசங்கித்த ஒரு முக்கிய கருப்பொருள் இயேசு போல, லைக் ஜீசஸ். அதுல ஒரு பாட்டு கூட நாங்கள் ஏற்றினோம், நமக்கு தெரிஞ்ச அந்த மெட்டுல, அந்த ராகத்துல. இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, இயேசு இயேசு போல, இயேசுவை போல, இயேசு like Jesus, like Jesus, like Jesus, like Jesus, like Jesus, Jesus, like Jesus, like Jesus. I ஒரு ஜெபசந்திரனுடைய படிச்சுக்கொள்ளுங்க. இது எங்களுடைய வாழ்க்கையின் பல்லவியாகவே மாறிவிடும். நல்ல தெரிந்த ஒரு மெட்டு, ராகம், டியூன், மியூசிக், அதை பாடுங்க. இயேசு போல, 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 இயேசு போல.
ஆம், இந்த கடைசி ஆதாம் என்பது the last Adam speaks of our conformation or conformation, CONFORMATION, transformation, அவரை போல் மாறுதல், அவருடைய சாயலாகவே மாறிவிடும். இந்த சாங்டிபிகேஷன் இருக்குல்ல, பரிசுத்தமாகுதல், இப்படி படிப்படியா ஏறி 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 அது எங்க போய் நிறைவடையுதுன்னு சொன்னா இயேசுவை போலவே நாம் மாறிவிடுகிறோம். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை நான் சண்டே கிளாஸ்ல எனக்கு எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. 1955 56 ஒரு கூன் போட்ட ஒரு ஓவியன் இருந்தானா. There was an artist, he had a hunchback. சரியா, அவன் நேர பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவானா, டெய்லி இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருந்து அந்த பெயிண்ட் பிரஷ் எடுத்து அப்படியே வரைவானா. அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, சரி நமக்கு இந்த கூன் இல்லைன்னா நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது என்பதை அந்த படத்திலே அவன் வெளிப்படுத்துகிறான். ஒரு கற்பனை சித்திரம் வரைகிறான். எனக்கு இந்த கூன் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு வரைகிறேன். அழகா வரைஞ்சிட்டான். ரொம்ப சந்தோஷம். தினம் அதை போய் இப்படி பார்ப்பானா, தினம் போய் இப்படி பார்ப்பானா. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகி அவன் கூன் நிமிர்ந்துருச்சான். அப்படித்தானே, அப்படித்தானே. இயேசுவை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இயேசுவை பார்ப்போம், அவரை போலே மாறிடும். அந்த கூனனுக்கு நிகழ்ந்தது ஏன் நமக்கு நிகழக்கூடாது? பைபிள் திறந்தா யாரை பார்க்கிறோம்? யாரை பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டு மறைந்துள்ளது, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு மறைந்துள்ளது. இரு ஏற்பாடுகளும் தேவனுடைய இரு உதடுகளாய் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி நமக்கு முன்னிறுத்துகின்றன. Both the testaments are the two lips of God through which he speaks, presenting before us the full stature of his Son, even our Lord and Savior Jesus Christ.